ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்கக்கூடியது மைக்ரோடெக் இன்டெலி பிசிபி. பாருங்கள், இது வந்து மாஸ்பெட் போயிருக்கு. அதனால் ஹீட் சிங்க்லாம் கலத்திட்டு மாஸ்பெட்டில் அந்த பழைய மாஸ்பெட்லாம் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். இதோட முழு பிசிபி வந்து காட்டுறோம் பாருங்கள். முழு பிசிபி முன்னாடி வந்ததுனால இதில் வந்து எஸ்எம்டி ஐசி போட்டிருக்க மாட்டாங்க, நார்மல் ஐசி போட்டிருப்பாங்க. அது மாதிரி ஷண்ட் யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க, டிசி ஃபியூசியை ஷண்ட்டாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த பிசிபியை பற்றி இன்றைக்கி ஃபுல் டீட்டெயில் அனலைஸ் பண்ணலாம். இந்த பிசிபியோட நேம் வந்து மைக்ரோடெக் இன்டெலி பியூர் சைன்வேவ் பிசிபி. இந்த யூஸிங் ஐசி லிஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து மைக்ரோ கண்ட்ரோலர் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா M9S08SH4 20 பின் டிப்பு பேக்கேஜ் சிபிஜே மாடலில். சிபிஜேங்கிறது நம்பர் இருக்குது. டோட்டல் பின்ஸ் வந்து 20 பின்ஸ் இருக்குது. அடுத்து ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர் LM358 8 பின்னு டிப்பு பேக்கேஜ், டோட்டல் பின்ஸ் 8 பின்னு. இப்போ மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து என்ன வேலை பார்க்குது அப்படின்னா, இதுதான் மைக்ரோ கண்ட்ரோலர் ஐசி. இந்த ஐசி தான் இந்த போர்டோட மூளையாக செயல்படுது. மொத்த வேலைகள் எல்லாத்தையுமே கட்டுப்படுத்துறது, இன்புட் அவுட்புட் வேஸு எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணுறது, எல்லாத்துக்கும் கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது, எல்லா வேலையுமே இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் தான் பண்ணுது. மாஸ்பெட்டுக்கு ஒரு 4 சுவிட்சிங் பல்ஸ் கொடுக்கும், 4 சேனலுக்குள்ளது எல்லாமே இதான் பண்ணுது. அடுத்து வந்து சார்ஜிங் ஆம்ப்ஸ் எவ்வளோ செட் பண்ணுறது, அடுத்து லோடு கரண்ட்டு செட் பண்ணுறது, இது ரெண்டுமே எல்லாம் 358 யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. இப்போ மாஸ்பெட்டுக்கு வந்து ட்ரைவ் பண்ணுறதுக்கு, அதாவது டேரெக்டாக மைக்ரோ கண்ட்ரோலர்லேருந்து கொடுத்தா மைக்ரோ கண்ட்ரோலர் மாஸ்பெட் போச்சுன்னா மைக்ரோ கண்ட்ரோலும் போயிடும். ஸோ அதை தடுக்கிறதுக்காக டிரைவர் ஐசி யூஸ் பண்ணுவாங்க. அந்த டிரைவர் ஐசி தான் 83202IBZ SMD ஐசி இந்த போர்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க. முன்னாடி வந்த மாடலில் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஐசி, இது நார்மல் ஐசி, இது வந்து SMD ஐசி. இப்போ SMD ஐசி யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் அதோட 4 சுவிட்சிங் பல்ஸையும் வந்து ட்ரைவ் பண்ணுது. மாஸ்பெட் போச்சுன்னா இந்த டிரைவர் ஐசியோட நின்றுவிடும். டிரைவர் ஐசி போடலைன்னா டேரெக்டாக இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் போயிடும். ரெண்டாவது அதுக்குள்ள ஆம்ப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து ட்ரைவ் பண்ணுறது கம்மி, அதனால தான் டிரைவர் ஐசி வச்சு ட்ரைவ் பண்ணுறாங்க. இப்போ ரெகுலேட்டர் வந்து LM317 அட்ஜஸ்டபிள் வோல்டேஜ் ரெகுலேட்டர் யூஸ் பண்ணுறாங்க. எதுக்குன்னா மைக்ரோ கண்ட்ரோலருக்கு தேவையான 5 வோல்ட் கொடுக்குறதுக்கு. அடுத்து இதில் வந்து மெயின்ஸ் சென்சிங் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்காங்க, EBA சென்ஸ் பண்ணுறதுக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா 350 வோல்ட்டு ப்ரைமரி, 18.40 18.4 சென்டர் டேப்டு ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இது வந்து 230க்கு நம்ம கன்வர்ஷன் பண்ணோன்னா 230 வோல்ட் இன்புட்டாக ப்ரைமரி கொடுக்கணும். 12.09 12.09 வரும். அதாவது நார்மலாக நீங்கள் இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்கு பாருங்கள், இதோட வோல்டேஜ் காட்டுறேன். இதில் போட்டிருக்கா 350 வோல்ட் 18.4 வோல்ட் 18.4 வோல்ட். இப்போ இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் அர்ஜென்ட்டுக்கு வந்து லோக்கலில் கிடைக்கக்கூடிய 230 வோல்ட்டு 12 அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் போடலாம். அடுத்து வந்து ரிலே வந்து பார்த்திங்கன்னா காயில் சப்ளை வந்து 12 வோல்ட்டு 7 ஆம்ஸ் 240 வோல்ட் ஏசி ரிலே, அந்த ரிலே போட்டிருக்காங்க. இதுக்கு டெக்னிக்கல் நேம் வந்து சுகர் கியூப் ரிலேன்னு சொல்லுவாங்க. இந்த பாருங்கள், இதுதான் இது வந்து சுகர் கியூப் ரிலேன்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஷண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஷண்ட் வந்து மெட்டல் டைப்பு 001, அதாவது 0.001 ஓம்ஸு அந்த டைப் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஷண்ட்டு எங்கே இருக்குன்னா இந்த இருப்பாருங்க, இதுதான் ஷண்ட்டு. இப்போ இண்டிகேட்டர் டைப் வந்து சில பிசிபி வந்து பார்த்திங்கன்னா LCD மாடல் இருக்கும், சிலது LED மாடல் இருக்கும், சிலது LCDயும் சப்போர்ட் பண்ணும், LEDயும் சப்போர்ட் பண்ணும். ஸோ இந்த மாடல் வந்து LED மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும். 5 LEDs இருக்குது. அந்த பின் வந்து இந்த இருப்பாருங்க கனெக்டர். இதுதான் இதில் என்னெல்லாம் LED இண்டிகேஷன் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா மெயின்ஸான சார்ஜிங், ஒரே எல்இடியிலே சார்ஜ்டு, அதாவது சார்ஜிங்னா ஃப்ளிக்கரிங் ஆகும், சார்ஜ்டுனா ஃபுல்லாக பெர்மனெண்ட்டாக எரியும். இன்வெர்டரான் பெர்மனெண்ட்டாக எரியும். லோ பேட்டரியும் இப்போ சத்தம் போட்டுட்ருக்கும், ஃப்ளிக்கரிங் ஆகிட்டு சத்தம் போட்டுட்ருக்கோம். ஓவர்லோட் அண்ட் ஷார்ட் சர்க்கியூட்டும் எரியும். ஓகே, இதுதான் இதோட டைப்பு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பிசிபியோட வேறு எதுவும் டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டால் இந்த டைம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் போடுறேன், காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.